அடுத்தடுத்த நாள் வந்து எங்களோட வாகன விபத்து. இப்படி வந்து ஆக்சிடென்டா இருக்கக்குள்ள வந்துட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருக்குன்றது வந்து எனக்கு தான் தெரியும். என்ன நீங்க வந்து நினைக்கிற மாதிரி இல்லடா, நீங்க எவ்வளவு எல்லாம் வந்து காய்ச்சிருந்தீங்க. விபத்துன்றது நடக்கும் தான், ஆனா ஒன்று ஒரு ஒரு விபத்து நடந்து 2 நாள் அடுத்த விபத்து நடக்குன்னு சொன்னா அது ஏதோ ஒரு சதி திட்டமாய் தான் இருக்கு. இந்த 16 நாளும் வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு மனசு வந்து வேதனைப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். வெளியில சிரிச்சு கொண்டு மனசுல வேதனை வச்சு கொண்டு நான் எங்களை தொழிற்செய்ய கூட நாங்கள் எவ்வளவு இன்னல்களை எவ்வளவு கஷ்டத்தை மத்தியில் நாங்கள் இதை செய்யறோம்ன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி போட்டு கொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு ஒரு குடும்பம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நிம்மதியான வாழ்க்கைனா எங்களுக்கு தேவை. ஒரு மனுஷனுக்கு வந்து அடிக்கலாம், ஆனால் வந்து இப்படி அடிக்கக்கூடாது. இன்றைக்கும் பிரச்சனை, நேற்றும் பிரச்சனை, முந்தின நாளும் பிரச்சனை. அப்பா பிள்ளைங்கிச்சு வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் வந்து போகாது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையா வந்து 2 கிழமைக்கு மேலால ஏன்னா இப்போ 16-17 நாளுக்கு மேலால வந்து நாங்கள் வீடியோ வந்து போடலை. இடையில சும்மா ஒரு நோமலான வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் போடுறேன்னு சொல்லி நான் போடலை. ஆனால் இனி வந்து போடாமலும் இருக்க இயலாது. ஏனென்றால் கொஞ்சம் அவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் வந்து இருந்த நாங்கள், அதனால் வந்து வீடியோ போடலை. மக்களே யாரும் வந்து அதுக்காக வேண்டி வாய்ஸ் ஆஃப் மனுஷன் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பார்க்காம போயிடாதீங்க. ஏனென்றால் பெரிய ஒரு பேரிடர் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட கால மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தது. அதனால் இந்த வீடியோ போடக்கூடிய மென்டாலிட்டி வந்து எனக்கு வரல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதிப்புகள் வரும். அந்த பாதிப்புண்ட தாக்கம் வந்து உண்மையிலேயே பெருசாக இருக்கும். இந்த இப்போ வரைக்கும் தான், இன்றைக்கும் பிரச்சனை, நேற்றும் பிரச்சனை, முந்தின நாளும் பிரச்சனை. அப்பா பிள்ளைங்கிச்சு வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் வந்து போகாது. நிம்மதியாக வாழ்ந்தா காணும் அப்படின்ற ஒரு தோட் வந்து எனக்கு வந்துருக்கு. ஏன்னா பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு குளறுபடிகள் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணிச்சு. அதான் உண்மையான விஷயம். இப்போ என்னோட பர்சனலாக வந்து கதைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனை அனுசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனி பர்சனலாக கதைக்கக்கூடியவங்கள்ட்ட நான் வந்து விளக்கமாக வந்து சொல்லலை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் விளக்கமாக சொல்லலை. என்ன பிரச்சனைன்னு நான் சுற்றி வளைக்க பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸ் வந்து நடத்தி கொண்டு வரோம். ஏன்னா நடத்தி கொண்டு வரக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக வந்து ஏர்போர்ட் மீடியம் ஹைவே, ஏன்னா ஹைவேயில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயம் வந்து சொல்ல இயலாது, சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லாமல் இருந்தேன். நான் இனிமேல் வந்து அந்த காரணம் நிறைய பேர் வந்து கேட்டீங்க, ஏன்னா ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. அந்த காரணத்துக்காக வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். அடுத்தடுத்த நாள் வந்து எங்களோட வாகன விபத்து. ஒரு நாள்னா பிரச்சனை இல்லை, ஒரு வாகனம் விபத்து நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த விபத்து வந்து நடந்தது. பெரிய ஒரு அவசகுணமாக இருந்துச்சு. ஏன்னா அதால் பெரிய வகையில் வந்து நான் பாதிக்கப்பட்டாங்க. நாங்கள் ஒரு தொழிற்செய்து நாங்கள் அப்போ தொழிற்செய்களை வந்து வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால், அது வந்து இந்த விபத்து சம்மந்தமாக வரும்னு சொன்னால் அந்த வாகனத்தை நடத்தக்கூடியவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கஸ்டமரோட வரும்போது தான் அந்த விபத்து நடந்தது. உடனே நான் சொல்லக்கூடாது பார்த்தேன். நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய தருணம். அதில் வந்து கடவுள்ற ஒரு புண்ணிய இதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கஸ்டமர்களுக்கு வந்து ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த விபத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சாரதியினுடைய ஒரு பிழையால் வந்து நடக்கலை. அதை சொல்லிக்கொள்கிறோம், சாரதியினுடைய ஒரு பிழையால் நடக்கலை. இது வந்து எதிர்ச்சியாக விபத்துன்ற எதிர்ச்சியாக நடக்கிறது. நீங்கள் யோசிப்பீங்க, அப்போ நீங்கள் அனுபவமாக இந்த சாரதி அனுபவம் இல்லாத சாரதி வச்சேன்னாட்டா அப்படிலாம் இல்லை. இது வந்து சாரதியினுடைய மிஸ்டேக் கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒன்று வந்து ஒரு ஒரு மரக்கந்து, ஏன்னா ஒரு மரக்கந்தொண்டு வந்து அதாவது இந்த கவர்ன காடு, இந்த கவர்ன காட்டுக்குள்ளால வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அண்டைய தருணம் வந்து லேசான மழையும் காற்றும். அந்த டைமில் வந்து ஒரு கந்தொண்டு முறிஞ்சு கொண்டு வாகனத்தில் விழுந்துட்டு. ஏன்னா இது வந்து அடுத்த நாள். அதுக்கு முதலாவது வந்து எங்களோட கார் ஒன்று வந்து ஆக்சிடென்ட் ஆகுது மீடியம் ஹைவேயில். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விபத்து. அது எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னா அங்கே முழங்கப்படுத்த விரும்பலை. ஏன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த பேன் ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த தளம் வந்து நான் இந்த 15 நாள் 16 நாளை வந்து நான் வீடியோ போடலை. அவரவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை அவரவருக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு வந்து உள்ளாகணும், அது வந்து உள ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன காசு பிரச்சனை ரீதியாக வந்து நாங்கள் நிறைய ஒரு பிரச்சனை வந்து நான் எதிர்நோக்கினாங்க. அதனால் வந்து வீடியோக்குள்ள வந்து போட முடியாமல் போச்சு. இப்போ தான் ஒரு 2-3 நாளாக வந்து
ஓகே, அதெல்லாம் வந்து பெக்கப் ஆகிறக்குள்ள வந்து சில வீடியோக்கள் டிக்டாக்லேயும் வந்து போடக்கூடிய மாதிரி இந்த ரம்புட்டான் மல்வானைக்கெல்லாம் போயிருந்தேன். மல்வானை போய் ரம்புட்டான் வீடியோலாம் வந்து நான் போட்டிருந்தேன். நான் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல வீடியோ பார்த்தாக்களே கண்டிப்பாக வந்து விளங்கியிருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் மக்களை. ஆனால் நான் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் வந்து சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். இதான் பிரச்சனை நடந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு வானம் எக்ஸ்டெண்ட் ஆன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு வந்து இவ்வளோ நாள் எடுத்துருக்கு. ஏன்னா இன்னும் முழுதாக நான் மீண்டு வரல. கண்டிப்பாக வந்து பிரார்த்தனைகளை வந்து மேற்கொள்ளுங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த ஷேரிங்ன்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த ஷேரிங் வந்து ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட வாகனங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். எங்களோட வாகனங்கள் சொல்ல போனால் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஓடிக்கொண்டிருக்கும். ஹேர்மெண்ட் ஓடுகளை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய ஹயர் எல்லாம் எங்களுக்கு வராதுன்னு. இந்த ஷேரிங் நாங்கள் போக்குள்ள களுவாஞ்சி டு கட்டுநாயக்கா 3000 வேண்டும், கட்டுநாயக்கா டு களுவாஞ்சி கூட்டி நாங்கள் 6500 ஓடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய கஸ்டமர் வந்து வரவழிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்தாங்க, புக் பண்ணி வந்தாங்க. நிறைய நாங்கள் போய் கொண்டு வந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒரு 12 நாள் கூடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விபத்து நடந்தப்போ நாங்கள் ஷேரிங்கை நாங்கள் அடியோட ஓடுறது வந்து நாங்கள் நிப்பாட்டினது காரணம் இது மட்டும் இல்லை. எங்களுடைய நிறைய எங்களோட சொல்லப்போனால் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் என்னை கோல் எடுத்து பிளாக்மெயில் பண்ணவங்க. ஏன்னா நான் ஓப்பனாக நான் வாய் விட்டு மனந்திரதை நான் பேசுகிறேன். நாங்கள் இந்த ஷேரிங் வந்து இந்த விலைக்கு நாங்கள் ஓடக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 8500 10,000 இதில் குறிப்பாக வந்து நான் இப்போ மதத்தை நான் இதஞ்சு கேட்கல. ஏன்னா ஒரு மதத்தில் வந்து ஒரு ஆள் வந்து தப்பு பண்ணுறான்னு சொன்னால் அதுக்கு எல்லாரும் வந்து பிள்ளை இல்லை. ஏன்னா ஆனால் ஒரு நல்ல ஒரு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி அன்பானாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் பழகிருக்கேன். நிறைய அன்பா இந்த முட்டைக்கோஸ் நண்பர்கள்லாம் வந்து அதில் நிறைய பேர் வந்து எங்களை முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட வந்து எவ்வளோ உதவித்திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு நிறைய பேர் வந்து கோல் எடுத்து நிறைய பேர் கொலை மிரட்டல்லாம் படுத்துவாங்க. ஏன்னா கொலை மிரட்டல், உண்ட வாகனத்தை நான் தூக்குவேன், உண்ட வாகனத்தில் வந்து நீ என்ன கஞ்சா கடத்துறியா, ஏன்னா இப்படிலாம் அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி எங்களோட மேனேஜர் மிது வந்து கதைச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் போட்டு நிறைய வேலை செஞ்சவங்க. இதில் வந்து நிறைய அடிகள் மக்களே. என்னென்னு சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு வந்து அடிக்கலாம், ஆனால் வந்து இப்படி அடிக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி எங்கிறத நிப்பாட்டு சொல்லி விரட்டி எத்தனை பேர் ரெக்கார்டிங் இருக்கு எங்கள்கிட்ட. விரட்டுவீங்க, ஏன் விரட்டுனீங்க? ஒரு மனுஷன் வந்து ஒரு தொழிலை வந்து செய்கிறான்னு சொன்னால் விரட்டாதீங்களா ஃபஸ்ட்டுக்குன்னு. விரட்டுறதை தாண்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை வாகனத்தை நம்பி நிறைய கஸ்டமர் வருவாங்க. என்ன அப்படி வரக்கூட நீங்கள் வாகனத்தில் வச்சு இது பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து நேரடியாக வந்து சந்திச்சு கழிச்சிருந்தார். கதைக்குள்ள இப்படியெல்லாம் நடக்குது. வாகனத்தை வந்து இடையில ஆள் வச்சு மறிச்சும் அடிவிடும். என்ன இடையில ஆள் வச்சு மறிச்சும் வந்து அடிவிடும் ஒரு ஆள் வந்து நேரடியாக சொல்லியிருந்தார் கோட்ஸில் வச்சு. எவ்வளோ தைரியம் பண்ணுவாங்க என்னிட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கு மக்களே. இப்போ நேரடியாக இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு சொன்னால் நிறைய எதிர்ப்புகள். அதில் எதிர்ப்புகள் எப்படின்னா இந்த விரட்டல், கொலை மிரட்டல் மாதிரி. ஆனால் இவங்களுக்கு தெரியுமேரியா சட்டகட்டங்கள். ஏன்னா நாங்களும் நினைச்சால வந்து 1008 கேஸ் வந்து போடலாம். எனக்கு கேஸ் இருக்கிற மாதிரி, ஏன்னா போலீஸ் கேஸ் இருக்கிற மாதிரி நான் 1008 கேஸ் வந்து போடலாம். நான் போடாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு பிள்ளைகள் இருக்கும். ஒரு அறிவில்லாத தனத்தால் வந்து நீங்கள் வந்து போடுறதால வந்து நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம்னா வழக்கு எவ்வளோ நாள் ஈடுபடும்ன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியும். போன வருஷம் உங்களுக்கு தெரியும் அந்த போலீஸ் பிரச்சனை, அதில் வழக்கு கூட எனக்கு முடியல. பாலச்சின டாக்டர் பிரச்சனை, அதில் வழக்கு கூட எனக்கு முடியல. ஏன்னா அப்போ தெரியும் வழக்கு போட்டாலும் அந்த வழக்கு இப்போ முடிய போகிறது இல்லை. எனக்கு வழக்கு போட்டு நான் சிம்பிளாக இருந்துருவேன். நான் நினைச்சா மட்டும்தான் அந்த வழக்கை வந்து நான் வாபஸ் வாங்கலாம். ஏன்னா தீர்ப்பு வரைக்கும் அவங்க போய் கொண்டிருக்கணும். நான் எவ்வளோ லோயருக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் எனக்கு கூட தெரியும். நான் எல்லாருக்கும் டக்குன்னு நான் வழக்க போட்டு திருந்துருவேன். இந்த வாயாடுறவர்கள் எல்லாம் செஞ்சிருவேன். நாளைக்கு உங்களுக்கும் குடும்பம் இருக்கு. நான் படுற கஷ்டத்தை நீங்கள் நோக்கி தேவையில்லை. நான் இப்போ ஏன்னால் சொல்ல வர மக்களே, நாங்கள் இந்த ட்ராவல்ஸ் ஆரம்பித்து நான் என்ன விடுறது, இந்த யூடியூப் செஞ்சு நான் அந்த ஹெல்பிங் வீடியோ செய்யகளோட நான் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்கல. உண்மையான தம்பி பிரச்சனை சந்திச்சு தான் இருக்கேன். அதில் வந்து 25% சொன்னால், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏற்பட்ட அந்த அமலை வச்சுக்கொண்டு அதில் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 90% பிரச்சனை வந்து இதில் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியான விரட்டல்கள். என்ன நேரடியாக விரட்டல், உங்களோட வண்டி அதை செய்வேன் இதோட இப்போ என்னட்டு எத்தனை பேர் ரெக்கார்டிங் வந்து என்னட்டு இருக்குது. என்ன கஞ்சாவெல்லாம் வைப்பேன்னு சொன்னாங்க. உங்களோட வாகனத்துக்குள்ளே எப்படி போதைப்பொருள்லாம் வச்சு பிடிச்சி கொடுப்போம்னு சொன்னாங்க. அதில் எவிடன்ஸ்லாம் இருக்குது எங்கள்கிட்ட. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களாம் வந்து என்ன விடுறதுரா அப்போ எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க? நாங்கள் இவ்வளோ கடனைப்பட்டு இது பண்ணி ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ராவல்ஸ் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிக்கேன். நிறைய பேருக்கு வந்து என்னென்னு சொன்ன மக்களையும் இப்போ நாங்கள் உதவி திட்டங்கள் இப்போ செய்தபடியால் வந்து நான் ஒரு ஷர்ட் கூட நான் வாங்கலாது. ஏன்னா இது என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் உதவி செய்யலாம், உதவி செய்யக்குள்ள வந்து நாங்கள் ஒரு சில காசுகள் வந்து நாங்கள் இந்த டென்ஷனாக மறந்து போயிருக்கலாம்.
அந்த காசை நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கோம் என்ன, அப்படி இல்லாத நாங்கள் வேறு யாருக்கு செய்திருக்கிறோம். அப்போ மறந்து போயிருக்கலாம். அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஒரு ஷர்ட் வாங்கிலாது என்ன, எனக்கு பிடிச்சமான ஒரு ஜீன்ஸ் வாங்கிலாது எது வாங்கினாலும் வந்து அது வந்து வெளிநாட்டு காசு அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து உங்களோட மனசு எப்படி யோசிச்சு பாருங்க. நீ சொல்லக்கூடாதே தான் இருக்கு உங்களுக்கு. அவன் என்ன பிரச்சனை வந்து அவனவனா இருக்கக்கூடாம வந்து விளங்குது. இந்த ட்ராவல்ஸை கூட நாங்கள் எப்படி ஆரம்பிச்சோம்னா நான் கடன் பட்டு தான் ஆரம்பிச்சோம். இந்த வாகனம் எல்லாம் லீசிங்ல இருக்கு, யோசிச்சு பாருங்க. கடன் கொடுக்கணும் ஒரு பக்கம், கடன் வாங்கி லீசிங்ல வாகனம் எடுத்த ஒரு பக்கம், யோசிச்சு பாருங்க. கடன் கொடுக்கணும், லீசிங் கட்டணும். நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கூட இருக்குன்றது வந்து எனக்கு தான் தெரியும். என்ன நீங்க வந்து நினைக்க மாதிரிடாப்ப நீங்க அவ்வளோ எல்லாம் வந்து கழிச்சிருந்தீங்க. ஏன்னா நீங்க கதைக்கிறது வந்து கடைசி வீரியா இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் இது நீங்க கதைக்கிறது வந்து கடைசி வீரியா இருக்கணும். ஏன்னா நீங்க எப்படியெல்லாம் இது பண்ண தோணுங்கடா, எப்படி குழப்பறீங்க நீங்க. இன்றைக்கு வந்து கோல் எடுத்து நாங்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் விபத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபேஸ்புக்கில் எங்கிட்ட ட்ராவல்ஸ் வீடியோ நாங்கள் போடலை. காரணம் என்றால் நிறைய பேருக்கு அது ஒரு கண்டனா போயிடும். என்ன வயசை பண்ணு சென்ற ட்ராவல்ஸில் ஒரு வாகனம் வந்து விபத்துக்குள்ளாயிதுன்னு சொன்னால் காணும் ஒரு கிழமைக்காக தான் ஓடும், அது மட்டும் தான் ஓடும். ஆனால் அவங்களாம் வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. வயசை பாண்டிச்சனின் வாகனத்தில் பயணித்தவர்கள் வந்து ஐசியூவில் இருக்கிறாங்களாம், அதில் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இதான் நம்மடாக்கள். ஏன்னால் எப்பயாவது ஒரு பிரச்சனை நடக்கட்டும் அதை வந்து என்ன புலந்த வெப்பம் பண்ணால் நம்மடாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே அது ஒரு மனவரத்துக்குரிய விஷயம். இப்போ நாங்கள் ஒரு தொழில் முயற்சி, நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறத விட என்ன ஏன் நான் இந்த தொழிலுக்குள்ளே நான் இறங்கினேன் அப்படின்னு சொன்ன மக்களே, நிறைய பேர் நான் வந்து ஒரு யூடியூபராக இருக்கக்குள்ள உதய திட்டங்கள் வந்து செஞ்சபடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு பிடிச்சமா ஒரு ஷர்ட் கூட நான் வாங்கல. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷர்ட் வாங்கினாலும் அது வந்து மக்கள் பிரகாசம்னு சொல்லுவாங்க. என்ன அப்போ சுயமாக நம்ம வந்து உழைச்சி என்ன முன்னுக்கு இந்த யூடியூப் வீடியோ இல்லாமல் நம்ம உழைச்சி ஒரு தொழில் செஞ்சு வந்தால் அதுக்கப்புறம் கதைக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் தொழிலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். என்ன தொழில் செய்யக்கூட நாங்கள் எவ்வளோ இன்னல்களை எவ்வளோ கஷ்டத்து மத்தியில் நாங்கள் இதை செய்கிறோம்ன்ற வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அப்படி போட்டு கொல்லாதீங்க ஐயா. உங்களுக்கு ஒரு குடும்பம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நிம்மதியான வாழ்க்கைனா எங்களுக்கு தேவை. இந்த 16 நாளும் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ மனசு வந்து வேதனைப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தான் தெரியும். வெளியில் சிரிச்சு கொண்டு மனசில் வேதனை வச்சு கொண்டு நான் ஏன்னா பாதிக்கப்பட்ட நான் என்னதான் வாகனத்தை வந்து டிரைவர் ஓடிக்கொண்டு விபத்து நடந்தாலும் அந்த வாகனம் வந்து உரிமையானது வந்து நான் தான், அதுக்கு முழு பொறுப்பு. கம்பெனி வந்து எந்த வேலையாக இருக்குன்னு முழு பொறுப்பு நான் தான். அப்போ அதை வந்து நான் சமாளித்து இது பண்ணி நாங்கள் வார நேரம் வந்து எனக்கு பெரிய ஒரு மண்டலமாக போயிட்டோம். மேலே இந்த டைமில் யாரும் இந்த வீடியோக்களையும் வந்து கமெண்ட் பண்ணினாங்க, தயவு செஞ்சு ஏசி போட்டிருந்தான். சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் யாருக்கும் நான் நிறுத்து கேட்சே இல்லை. ஆனால் அந்த டென்ஷனில் ஒரு விபத்து நடந்த அடுத்த அண்டைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட சொல்லி ஒரு ஐயா, எனக்கு வயசுக்கு மூத்த ஒரு ஐயா வந்து கதைக்குள்ள நான் சொன்னேன், நான் இப்படி விபத்து நடந்தது ஐயா, அதனால் வந்து எனக்கு ஒரு வேலை ஒன்று செய்யாமல் முடிந்தது. நான் சொல்ல அவர் வந்து திருப்பி கேட்கல. ஆனால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து கதைச்ச உடனே கோபம் வந்துட்டு, எனக்கு கோபம் வந்து அந்த அவருக்கு நான் பேசிட்டேன். உங்களுக்கு அது பேசுறேன்னா இப்படி தான் பேசினேன். நான் உங்களோட சிச்சுவேஷன் நீங்கள் இருக்கக்குள்ள ஐயா, நான் இப்படி உங்களை வற்புறுத்தி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு கழிச்சு அதுக்கு நான் அதுக்கப்புறம் கோல் எடுத்து நான் மன்னிப்பும் கேட்டுத்தேன். ஒரு மனிதனுடைய சிச்சுவேஷன் தெரியாமல் அனுஷன் வந்து கோவம் வராதுன்னு, அனுஷன் வந்து அன்பாத்தான் கதைப்பான் இதைத்தான் கதைப்பான் என்று சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் வந்து பொருந்தாதானே. நானும் மனிதன், எனக்கும் கோவம் வரும் ஒரு சில இடங்கள். என்ன கோவத்தில் நம்ம கதைப்போம். அப்படி கதைச்சிருந்தாலும் வந்து நான் மன்னிப்பும் கேட்டுருந்தேன். ஏன்னா இப்படியெல்லாம் வந்து நடந்தது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ்லாம் நின்றுனாங்க. அப்போ ஆஃபீஸில் இன்றைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கட்டாரில் இருந்துட்டு ஒரு டீம் வந்து கோல் எடுத்திருந்தாங்க. அவங்க 20 வந்து எங்களுடைய மேனேஜருக்கு வந்து குரூப் கோல்லாம் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அவள் அடித்து வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்படி நேரடியாக வந்து விபத்தண்டு சொல்லலாத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கதிராமத்துக்கு வண்டி ஓடுது, ஆனால் அங்கே வண்டி ஓடுது, இங்கே வண்டி ஓடுன்னு சொன்னாங்க. நாங்கள் டைவர்ட் பண்ணி சொன்னாங்க, அதனால் புக்கிங் இல்லை. உண்மையிலே ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கேட்கக்குள்ள வந்து புக்கிங் இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன்னா வாகனம் வராதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து யாரும் வந்து சண்டை போடக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு ஆள் சொல்கிறார், என்ன நிலைமை தெரியாமல் சிச்சுவேஷன் தெரியாமல் சொல்கிறார். அவர் ஒரு 4 கோல் அடிச்சிருக்கார். அந்த கோல் வந்து ஆன்சர் பண்ணல. 5வது கோல் பண்ணி ஆன்சர் பண்ணி சொல்லக்குள்ள வந்து சொல்கிறார் வந்து என்னென்னு சொன்னால், உண்ட கடையை வந்து இழுத்து மூடுவேன், உண்ட ஆஃபீஸை வந்து இழுத்து மூடுவேன், என்ன என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கட்டாரில் இருந்து வந்துருக்கார். அது அவர் அந்த அங்கேருந்து கொண்டு இங்கே எனக்கு கதைக்கிறார். அப்போ நான் ஏற்கனவே வந்து அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன். அடுத்து எவ்வளோ பிரச்சனை சமாளித்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா எவ்வளோ லொஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம், சரியான லொஸ்ட். என்ன லொஸ்ட்டில் இருக்கக்குள்ள அது எனக்கு தான் பாதிப்பு. அதிரியா அவன் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறாங்க. நீ கடையெழுத்து போன நிறுத்து போனாமல் ஒரு கோபம் வருமா இல்லையா? அதை மாறி கேட்க 4 பேர் சேர்ந்து அவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குடிச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட ப்ராப்பரான ரெக்கார்ட் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட. அது நாங்கள் வீடியோவில் போட்டு காட்ட மாட்டோம். நாங்கள் வீடியோவில் போட்டு காட்ட மாட்டோம். ஆனால் நாங்கள் வாகனம் இல்லை என்று சொன்னால் இல்லை என்றது போயிடணும். வாகனம் இல்லை என்று சொன்னால் வாகனம் வராதா, 24 மணி நேரம் சேவை ஏன் போடுறீங்க, பிஸ்கெட் தண்ணி போட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுனானா,
உங்களுக்கு என்னட்ட வாரத்துக்கு விருப்பம் இல்லாட்டி ஏன் கோல் எடுக்கிறீங்க ஃபெஸ்ட்டுக்கு என்ன? இப்போ எங்களோட ட்ராவல்ஸில் வர விருப்பம் இல்லை. இப்போ நாங்கள் சொல்லித்தோம்னது கடையில் வந்து ஒரு சாமான் இல்லைன்னு சொன்னால் கடைக்காரனோட சண்டை போடலாமா? இந்த சாமான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டு திரிக்கலாமான்னு விஷயத்தான் அப்படி அதை மெனு கேட்டு போகணும். அதுக்கு நிறைய கதையெல்லாம் வந்து கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் கோல் பண்ணி நிறைய பிரச்சனை அவங்களே. இப்போ என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் 2-3 பிரச்சனை வந்து சந்திச்சு கொண்டு வரேன். நல்ல பிரச்சனைகள் சந்திக்க நல்ல பிரச்சனை வேணும். என்ன பிரச்சனை படத்தான் வேணும். பிரச்சனை பட்டால் தான் எங்களுக்கு தெரியும் வாழ்க்கண்டா இதாண்டு விளங்கும். 25 வயசு, ஆனால் 25 வயசுக்குள்ள நான் ஒரு 40-45 வயசுக்காரன் அனுபவிக்க வேண்டிய எல்லா அனுபவத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். உண்மையிலே நான் நேற்று கூட நான் கதைக்குள்ள தாசநாட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு குடும்பஸ்தருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும், கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும். அது கிழமைக்கு ஒரு 3 பிரச்சனை, மாதத்துக்கு 3 பிரச்சனை, இல்லாட்டி 3 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் நாங்கள் உதவி திட்டங்கள் செய்து போக்குள்ள ஒவ்வொரு நாளும் 3 பிரச்சனை வரும். யோசிச்சு பாருங்க தம்பி, சரியா? ஒவ்வொரு நாளும் 3 பிரச்சனை 2 பிரச்சனை வரும். நிறைய பேர் வந்து சிம்பிளா சொல்லிடுவாங்க, அவருக்கு என்ன உதவி திட்டம் செஞ்சவர், அதை விட நிறைய தொடர்பு நிறைய காசு வந்து அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே அதால ஏற்பட்ட பாதிப்புகள் இழப்புகள் என்று வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கட்டடம், ஒரு வீடு ஒன்று கட்ட எங்களுக்கு பொறுப்பு தாராங்கன்னு சொன்னால் அந்த வீடு கட்டுறது வரைக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கணும். இப்போ நான் ஒரு வீடு கட்ட போறோம்னு சொன்னா அந்த வீடு கட்ட காசு அனுப்புனா அந்த வீடு கட்ட காசை மட்டும் தான் நீங்க அனுப்புறீங்க. என்ன வீடு காசு அனுப்புனா அது வந்து சரியா அந்த மேசனுக்கும் அதுக்கும் சேர்த்து தான் அனுப்புறீங்க. அந்த வீடு கட்ட முடியும் 10 நாள் எடுக்கும். அந்த 10 நாளும் நான் என்னுடைய காசு செலவழிச்சு என்னோட நிக்கிற பொடிகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூம் காசு நான் கொடுத்து அந்த இடத்துல நிக்கணும். உங்களோட வீட்டுல வந்து வீடு கட்டுறதுக்கு 10 நாள் எடுக்குது. என்ன மேசன் ஒரு பிரச்சனை எடுத்து கொண்டிருப்பான், ஓடாவி ஒரு பிரச்சனை எடுத்து கொண்டிருப்பான், 7 குடி இருக்கும், சாமான் வாங்கியிருப்பான், நிறைய பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு வேலை திட்டங்களும் வந்து நாங்கள் எப்படி இந்த வேலைகளை செய்வோம், எங்களோட வீட்டில் எப்படி வேலை செய்வோமோ அப்படித்தான் செய்து நாங்கள் ஒரு சில விஷயங்களால் எங்களுக்கு ஏற்பட்ட சில ஜெயில் பிரச்சனைகள், போலீஸ் பிரச்சனையால் வந்து அந்த உதவி செய்கிறது நாங்கள் பின்வாங்கியிருந்தோம். என்ன உண்மையிலேயே பின்வாங்கியிருந்தோம். ஏனென்றால் நான் பிரச்சனைக்கு மாட்டக்குள்ள வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துரும் வரல. நான் தான் தனி 2 சமாளிச்சேன். நான் தான் ஜெயிலுக்கு போனான். நான் தான் போலீஸுக்குள்ள இருந்தேன். ஒருத்தரும் வரல. ஒரு சிலர் வந்தார்கள், ஆனால் அவர்களும் ஒரு சுயநல நோக்கத்துக்காக வந்தாருன்னு பிரதான தெரிஞ்சிச்சு. எவ்வளோ வேதனை இருக்கு மகளே. என்னன்னு சொல்றது, சரியான ஒரு மனவேதனையும் ஒரு மனக்கவலையும் சொல்லுங்க பாப்போம். இந்த கண்ட பாட்டுக்கு இந்த வீடியோ கீழே இந்த கமெண்ட்ல எவ்வளோ ஒரு வஞ்சகத்தை கக்குறீங்க நீங்க, சொல்லுங்க எவ்வளோ வஞ்சகத்தை கக்குறீங்க, எவ்வளோ பிரச்சனைங்க எங்களுக்கு. பேங்க்ல வந்து எவ்வளோ ஈடு இருக்குன்றது தெரியும், அதுல 6 நகை ஈடு இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். என்ன எத்தனை பேர் நான் காசு கேட்டால் காசு தர மாட்டாங்க, சில பேர் நகை இருந்தாங்க நகையை கொண்டு வச்சிருப்போம், வட்டி கூட கட்டாது தெரிஞ்சுப்போம் தெரியும். அப்போ ஒவ்வொரு மனிதன் பிரச்சனை தெரியாமல் வந்து சும்மா ஒன்றும் கூட வாட்டுக்கு வெளிநாட்டு காசு அந்த காசுன்னா கதையாதுங்கய்யா. நாங்கள் கடன் பட்டு தான் இந்த தொழில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு உதவி எடுத்து உங்களால் செய்யலுமா யோசிச்சு பாருங்க. இந்த கதைக்கு நீங்கள் ஒரு உதவி திட்டத்தை உங்களால் வந்து செய்யலுமா யோசிச்சு பாருங்க. ஒரு உதவி ஒழுங்கான முறை செய்யலுமா? இதுவரைக்கும் நான் வந்து 680 வீடியோ வந்து நான் ப்ரேட் பண்ணி வச்சிருக்கேன் யூடியூப்ல. என்ன தம்பி, இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட 680 வீடியோ வந்து நான் ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னா நேரடியாக வாங்க காட்டுறேன். அந்த 680 வீடியோவும் நான் இதுவரைக்கும் உதவி திட்டங்கள் செஞ்சாக்கள வீடியோ. ஏன் அந்த வீடியோ நாங்கள் ப்ரே பண்ணோம்னு சொன்னால் இந்த காசோட கூட மூத்த காட்டக்கூடாது, அதை காட்டக்கூடாது, இதை காட்டாக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தது. கிருஷ்ணாவுக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு பிரச்சனை வந்தது, கொஞ்ச நாள் பிரச்சனை வந்ததுன்னு அந்த பிரச்சனை இப்போ வந்து நாங்கள் லோயர் அட்வைஸுக்கு நாங்கள் வந்து நாங்கள் அந்த வீடியோ வந்து நாங்கள் ப்ரே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதால் வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் தெரியாது. நிறைய பேருக்கு அது வந்து யூடியூப்ல இருக்கு, அவ்வளோ பேருக்கு வந்து தான் ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஒரு மனுஷனை நீங்கள் உதவி தான் செய்ய விடல, என்ன வாழத்தான் விடல, வாழ்றதுக்கு வழியாக விடுங்க. நாங்கள் கேட்குறோம் வாழத்தான் விடல, வழியாக விடுங்களாப்பா. நாங்கள் எங்கட பாட்டில் எங்கட செஞ்சு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடந்த இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா விபத்து நடக்கூட நாங்கள் இல்லை, என்ன விபத்து நடக்கூட நான் இல்லை. ஆனால் அடுத்தடுத்து அந்த விபத்துகள் நடந்தது வந்து அது வந்து எனக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்டதா இல்லை தானாக நடந்தான்றது வந்து கடவுள் தான் தெரியும். ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாங்கள் கண்டிப்பாக கதைக்க வேண்டியிருக்கு. உண்மையிலே நாங்கள் எங்களோட வாகனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபுல் இன்சூரன்ஸும் போட்டிருக்கோம். அதுலேயே முக்கியமாக இலங்கையிலேயே ஒரு முதலாவது இன்சூரன்ஸ் கம்பெனி ஆமாது, சரியோ, ஸ்ரீலங்கா சன்சூரன்ஸ் உண்டு. சரியோ, நீங்கள் மாற்றி போடுங்க, நேரடியாக நாங்கள் கம்பெனியோட பேர் வந்து சொல்லிடாது. ஸ்ரீலங்கா சன்சூரன்ஸ், சரியோ, அதாவது இலங்கை, சரியா, இலங்கைன்னு யோசிச்சு கொள்ளுங்க. ஸ்ரீலங்கா, சரியா, நேரடி சொல்லிடாது.
சரியில்லைங்க சன்சூரன்ஸ் சில சட்டத்திட்டங்கள் இணங்க நாங்கள் நேரடியாக வந்து பேரை சொல்லிடலாது. அப்போ எங்கட விபத்து நடந்து நாங்கள் அறிவிக்கிறோம், என்ன அறிவிச்சோம், எங்கேது கவர்ன காட்டுக்குள்ளே நடக்குது, நடந்து அறிவிக்க நாங்கள் கோல் எடுக்கிறோம், கோல் தூக்கவே இல்லை. திருப்பி கோல் எடுத்து கடைசி ஒரு ஆன்சர் பண்ணார். அவரோட அவன் தொடர்பு கொண்டு அந்த இடத்துல நேரடியாக போனாங்க. ஓகே, ரிப்போர்ட்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கராச்சிக்குள்ளே கொண்டு நாங்கள் வண்டியை வந்து போட்டாச்சு. என்ன அப்போ சொன்னாங்க, கம்பெனியால் சொன்னாங்க, நான் நேரடியாக போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே எடுக்க வண்டியெல்லாம் எடுத்து போயிட்டாங்க. நடந்த விபத்து அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியோ, எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் வந்து கராச்சி கடந்த பிறகு கடைசியாக வந்து அந்த சன்சூரன்ஸ் என்ன ஸ்ரீலங்கா சன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் வந்து அங்கே போகிறார். போயிட்டு கராச்சியிலேருந்து கொட்டேஷன் அடித்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு எனக்கு வந்து கோல் வருது என்னென்னு சொன்னால், உங்களோட வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டேன், இந்த வண்டியில் கண்ணாடி இருக்குதானே, இந்த வண்டியில் கண்ணாடியில் வந்து சின்ன ஒரு கருத்தை புள்ளி ஒன்று இருக்கான், அவங்க அடையாளம் கண்டிருக்காங்களாம். விளங்குதோ, இந்த வண்டியில் அந்த எங்களோட பேண்ட கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா சின்னனா வந்து ஒரு புள்ளி ஒன்று இருக்கிறதால வந்து ஒரு கருத்த புள்ளி, அது வந்து ஒரு கரல் பிடிச்சமா, ஏன்னா கரல் பிடிச்சமா ஒரு கருத்த புள்ளி ஒன்று இருக்கு. அந்த புள்ளியை வட்டம் போட்டு காட்டி எங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதை ரிப்போர்ட் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து தரையலான்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து போடக்குள்ள இதெல்லாம் சொல்லியா நீங்கள் தந்துனீங்க, எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுனீங்க. எங்களை வந்து யாரும் வந்து ஏமாறாதீங்க, இந்த வருஷம் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் வேறு தேர்ட் பார்ட்டிக்கு நாங்கள் போட்டுருவோம். என்ன புல் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் போடுறோம் என்னதுக்காக வேண்டி, ஒரு விபத்தொன்று நடக்குன்னு சொன்னால் ஏன்னா அதுக்குரிய பொறுப்பை நீங்கள் தான் வந்து ஏற்கிறீங்க. உண்மைதானே? இது எத்தனை பேருக்கு நடந்துருக்கு எனக்கு தெரியாது. ஒரு விபத்து நடக்குன்னு சொன்னால் அதுக்கான பொறுப்பை ஏற்று நீங்கள் அதுக்கு நீங்கள் என்னென்ன எங்களுக்கு சேதமாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சிடணும். ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் வருஷம் காசு கட்டுறோம், லட்சக்கணக்கில் கட்டுறோம். எங்களோட இந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்ரீலங்கா இந்த ஊருன்னு சொல்லல. அப்போ எங்களோட ஸ்ரீலங்கா சன்சூரன்ஸ் என்ன மேனேஜர் வந்து எனக்கு வட்டம் போட்டு காட்டியிருந்தார். உங்களுக்கு காட்டுறேன் போருங்க. அதில் வந்து இது இருக்கா, அந்த பாருங்க, இதை ஜூம் பண்ணி எடுத்து அனுப்பிக்காங்க. நான் நம்பர் கார்டில் பார்த்து தெரியுதா உங்களுக்கு? இது ஒரு சின்ன புள்ளி, அது வந்து விபத்து நடந்ததுக்கு பிறகு வந்த இதுதான் இது. அப்போ இதை வந்து அவங்க இந்த தெரியுதானே, இந்த கொஞ்சம் இந்த மஞ்சள் தெரியுதானே, இது வந்து கரலாம், இது கனாலம் பட்டிருக்காம். சரியோ, அப்போ இதனால் வந்து அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் தர மாட்டாங்களாம், கிளைம் பண்ண மாட்டாங்களாம் அவங்க. ரெண்டு சொன்னேன் நான் சொன்னேன், ஓகே பிரச்சனை இல்லை, இது வந்து கேன்சல் பண்ணுறோம்னு சொன்னேன். நான் சும்மா நார்மலாக காட்டுறேன் பாருங்க, இந்த ஆக்சிடென்ட்டில் காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு கண்ணாடி விளங்க ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஒரு கண்ணாடியில் வந்து இப்படி சேதம் வரக்குள்ளே வந்து அந்த புள்ளி யோசிச்சு பாரு, அந்த புள்ளியோட செலக்ட் பண்ணி, அதாவது எனக்கு அப்போ தான் இவங்கட அந்த இது எனக்கு விளங்கிச்சு. என்னென்னு சொன்னால், இப்படி வந்து ஆக்சிடென்ட்டாக இருக்கக்குள்ளே வந்துட்டு அந்த தடம் ஏற்கனவே வந்துட்டு இவங்க எப்படி சொல்லுவாங்க, இல்லை அந்த தடம் வந்து ஆல்ரெடி இருந்தன்ற வந்து இவங்க பார்த்தவங்களா யோசிச்சு பாருங்கண்ணே. அதை ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இல்லையா இது இருந்திருக்காமட்டு அவங்களா வந்து ஊற்றி சொல்கிறாங்க. அப்போ உடனே கோவத்தில் நான் சொன்னேன், நான் வந்து சரி ஓகே நான் பார்க்க வேண்டிய எல்லாம் பார்க்குறேன் என்று சொன்னால் ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டேன், எல்லாம் தான் வச்சுட்டேன். நான் நினைக்கிறேன் அவங்க ரெக்கார்டிங் போடுங்க. சரி, இதில் வந்து இந்த ரெக்கார்டிங் வந்து காணல. அப்போ நான் மேனேஜர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் கோவத்தை சொல்லியிருந்தேன், இதுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் நான் சொல்லியிருந்தேன் நான். ஆனால் எந்த மனையிலமை வந்து வீடியோ போட மனநிலைமை இல்லை, ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அது கண்டிப்பாக தெரியும். அப்போ அப்படி இருக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ போடலை, இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுறேன். அது நடந்து நான் பாதி இப்படி இல்லாட்டி நான் வந்து 2 வாகனத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவேல வந்து ஆக்சிடென்ட் பட்டபடியால் வந்து எனக்கு அந்த ஏன்னா விடியச்சாமத்தில் நடந்தபடியால் வந்து எனக்கு அதில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுக்கக்கூடிய சிறுஜம் வரல. 2 நாள் ஹைவேலேருந்து வண்டியில் எடுக்கணும், என்னை வச்சுருக்கீங்களா அது. ஏன்னால் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணணும்னு சொன்னால் வந்துட்டு வாகனம் விபத்து நடந்த இடத்துல வந்து அது இருக்கணும், இருந்தால் தான் அவங்க வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அது பண்ணுவாங்க. அந்த இடத்துல வைக்கல, அது வந்து ஹைவே, ஏன்னா நெடுஞ்சாலை, அதில் வந்து வைக்கல அது. அப்போ இங்கே கவர்ன அந்த காட்டை தாண்டி நடந்தபடியால் வந்து நாங்கள் நேரடியாக வந்து அனுப்பியிருந்தோம். அதுவும் வந்து காலை வேலை விடிச்சாவும் தான், அதுவும் விடிச்சாவும் இல்லைடா, காலையில் இருக்கும் 7 மணி 8 மணி இருக்கும், இந்த டைம்லாம் நடந்தது. அப்போ அப்படி நடந்து நாங்கள் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சும்மா வந்து காசை வாங்காதீங்க நீங்கள். உண்மையிலே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து உங்களால் வந்து உண்மையிலே குடிக்கலாம் கேட்டதை சொல்கிறாங்க வந்து அவங்க தான் நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் அதுதானே சொல்கிறீங்க நீங்கள். யார் உங்களோட கம்பெனி நம்பர் 1 இல்லைன்னு சொல்கிறீங்க, நம்பர் 1 சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே அது சொல்கிறாங்க பிறகு அது விபத்துன்னு தெரியும் எங்களுக்கு. விபத்து நடந்திருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும், என்ன நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், விபத்து நடந்தோன்னு ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி தரையிலாது. காரணம் வேண்டாம், ஏற்கனவே வந்து அந்த கண்ணாடியில் ஒரு புள்ளி இருக்காம், ஒரு சின்ன புள்ளி ஒன்று இருக்காம். அந்த புள்ளி அது வந்து ஒரு கிரவல் கல், ஒரு கல் ஒன்று பறந்து பட்டிருந்தா இல்லையா, அவங்க தேய்ச்சி பார்த்துக்காம அது வந்து ஏற்கனவே கரல் பிடிச்ச மாதிரி இருக்காம, இது ஆல்ரெடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இதெல்லாம் மக்களுக்கு கிளியர் பண்ணுங்க. நீங்கள் ஏன்னா
உங்களோட கண்ணாடியில் உங்களோட கார் இதில் வந்து புள்ளிகள் ஒரு சின்ன இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், ஒரு ரோட்டால் போக்குல ஒரு சூரப்பத்தை என்ன ஒரு மினாரம் உண்டு காரை வந்து கிழிச்சு விட்டுனுங்களேன், நார்மலாக கிழிச்சிருக்கு. அதே டைமில் ஆக்சிடென்ட் ஆகிட்டுனுங்களேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இது கிழிச்சிருக்கு நான் கிளைம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் விளங்கப்படுத்துங்க, மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க பெஸ்ட்டுக்கு. ஏன்னா அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபுல் இன்சூரன்ஸ் போட மாட்டாங்களே. என்னமே வந்து நான் டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நான் கழிச்சு போடுவேன், கண்டிப்பாக நான் கழிச்சு போடுவேன். ஏன்னா இதில் போட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து சேவ் பண்ண மாட்டீங்க, போடுறேன் பாதிக்கப்பட்ட ஆளுக்கு கீழே வந்து கவர்ன் பண்ணுங்க. ஏட்டா அப்படின்னா நீங்கள் தரமாட்டேன்னு சொன்னால் அந்த ஃபுல் இன்சூரன்ஸுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் ஒரு வாகனத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் நீங்கள் அதை ரெடி பண்ணி தருவீங்க, நீங்களும் உங்களோட பக்கத்தில் காசு தருவீங்க, நம்பிக்கைலாம் போடுறோம். உண்மையிலே இந்த ரபிக் போலீஸுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கார்டு தேவையில்லைன்னு சொன்னால் உண்மையிலே இன்சூரன்ஸ் போட மாட்டோம். நாங்கள் ஒரு ரபிக் போலீஸுக்கு இது காட்டணும் என்றபடியால் தான் நான் உண்மையிலே நான் அதை இப்போவும் வச்சிருக்கேன். இன்சூரன்ஸ் இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்து வண்டி ரோட்டில் வந்து ஓடிடாது அந்த சட்டத்துக்கு. நாங்கள் அதுக்கு மட்டும் நாங்கள் ரபிக்கிட்ட காட்டணும் மட்டும், போலீஸ்காரர்கிட்ட காட்டணும் பண்ணுறதுக்காக நாங்கள் இன்சூரன்ஸ் இல்லை. என்ன இன்சூரன்ஸ் நான் வந்துட்டு இன்சூரன்ஸ் உறுதிதாரங்க, காப்புறுதிதாரங்க. நீங்கள் அதுதான் காசு கிட்டோம், உங்களோட காசு நீங்கள் செஞ்சிடல. அப்போ நாங்கள் வருஷம் நாங்கள் 2 லட்சம் 2.5 லட்சம் நாங்கள் காசை கட்டி கொண்டு வரோம். என்ன எவ்வளோ காசை கட்டி கொண்டு வரோம், நீங்கள் அதையே மாற்றி கொண்டுங்க எடுத்து போகிறீங்க. சின்ன விஷயம். அவங்க பெஸ்ட்டுக்கு ஓமன்னு சொல்லுவாங்க, ஓமன்னு சொல்லிட்டு வேல் நடக்கிற மாதிரி நடக்கும். என்ன நடந்ததுக்கு பிறகு கடைசியில் ஒரு குண்டத்துக்கு போடுவான். நம்ம ஏற்கனவே வெந்த புல்ல என்ன சொல்றது, அந்த எண்ணெய் ஊத்துறமாய் வெந்த புல்ல வந்து திருப்பியும் ஒரு ஈயத்த காய்ச்சி ஊத்துறமாய் வந்து கடைசியாக அதே டைமில் வந்து சொல்லுவாங்க, இது முடியாது, இது கஷ்டம், இது வந்து ரிஜெக்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கவலையாக இருக்குது மனே. நேரடியாக போகிறீங்க, நீங்கள் விபத்து நடந்த இடத்த போகிறீங்க. இப்படி ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து லைஃப்பில் இப்போ எனக்கு வந்து நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நான் பேசக்கூடிய நிறைய பேரோட வந்து கதைக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. இந்த வீடியோ பூரா தெரியும் எனக்கு வந்து இப்படிலாம் வந்து பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு. யாரும் வந்து ஒன்றும் யோசிக்காதீங்க, நடக்கட்டும். ஏன்னா நடக்கட்டும், நடந்துட்டு போகட்டும், அது இஷ்யூ இல்லை. இனி என்ன நடக்க போதோ அதை மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்றைக்கு காலையில் வந்து நம்மளோட கிருஷ்ணானா வந்து எனக்கு ஒரு அழைப்புதல் விடுத்திருந்தார். ஏன்னா தெரியும், கிருஷ்ணானாவுக்கு வந்து இது வருகின்ற 15ஆம் தேதி வந்து திருமணம் என்று உங்களுக்கு தெரியும். காலையில் வந்து எனக்கு போட்டிருந்தார் ரெக்கார்டிங், அந்த இன்விடேஷனை அனுப்பி வாருங்கன்னு சொல்லி போட்டிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் முன்கூட்டியே இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் கிருஷ்ணானாவுக்கு இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சொன்னார், இந்த பிறந்த நாளுக்கெல்லாம் பாருங்கள் வந்துடாடா, கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முந்தி வா, இப்போவே வாண்டான்னு சொன்னவர். ஆனால் உண்மையிலே இந்த வேறு வேலையிலும் இருக்குது. அவருக்கு தெரியும், கிருஷ்ணாவுக்கு தெரியும் அந்த வானம் வந்து ஆக்சிடென்ட் சொல்லிட்டு. அப்போ சொன்னார் வந்து ஏற்பட்ட பிரச்சனை நடந்து ஒன்று இருக்குது தம்பி, எனக்கும் பிரச்சனை உனக்கும் பிரச்சனை, ஒன்றும் யோசிக்காத இப்படி தான் வரும் ஏன்னா அந்த விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். அப்போ உண்மையில் வந்து நாங்கள் கல்யாணத்தை போகத்தான் வேணும். கண்டிப்பாக நாங்கள் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் அறியத்தாரோம். இதை தொடர்ந்து வடிவாக போடுவோம். நிறைய பேர் ரதியமாவோட சேர்ந்த வீடியோலாம் போட்டிருக்கீங்க, பழைய வீடியோக்களை போட்டிருக்கீங்க. எனக்கு கவலையாக இருக்கும். என்றால் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வீடியோ ஒன்று எடுத்து போடலாது. ஏன்னா எனக்கு கதைக்க விஷயம் இல்லை, மனசு வந்து சந்தோஷமாக தான் கதைக்கலாம் ஐயா. உண்மையில் என்ன மனசில் ஒரு சந்தோஷமாக தான் வந்து கதைக்கலாம். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நான் சொன்ன பிரச்சனை எல்லாம், எனக்கு நடந்த பிரச்சனை, நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் வந்து வெறும் 10% மட்டும்தான். 90% பிரச்சனை அவங்களோட பயந்தோடு இல்லை. எல்லாத்தையும் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து போட முடியாது. ஏன்னா கதைக்கலாது. கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக வேண்டி அந்த இடம் பொருள் ஏவல் அறியாமல், ஏன்னா இடம் பொருள் தெரியாமல் வந்து நாங்கள் சும்மா கண்டவனுக்கு வந்து கதைக்கலாது. சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். நாங்கள் உங்களுக்கு விளங்கும், நாங்கள் 16 நாள் வீடியோ போடலன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும், சும்மா வந்து போடாமல் இருக்க மாட்டோம். ஒரு சில பிரச்சனைலாம் வந்து போடாமல் வந்து நாங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதாவது மீண்டு வந்தேன்னு சொன்னால் இந்த பண ரீதியான்னு பார்த்தா உண்மையிலே வாகனம் ஓடாட்டி நாங்கள் லீசிங் கட்டணும். ஏன்னா லட்சக்கணக்கில் வந்து நாங்கள் லீசிங் கட்டணும். அடுத்து இந்த வாகனம் வாங்கினே வந்து நிறைய பேர் கடன் வாங்கி தான் நாங்கள் கட்டினாங்க. இந்த வாகனம் மூடுறதால வந்து நாங்கள் லீசிங் கட்டலாம், கடன் வாங்கினாங்களுக்கும் காசு கொடுக்கலாம். ஏன்னா அப்போ எல்லாரும் வந்து ஃபோன் அடிச்சு கொண்டு இருப்பாங்க, இது பண்ணி கொண்டு இருப்பாங்க. பெரிய ஒரு சிக்கலுக்கு மத்தியில் வந்து நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். சரி, அது பிரச்சனை இல்லை, எல்லாம் கற்றுக்கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் முன்னுக்கு வருவோம். ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இப்போ வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கோம். ஒரு நாள் நம்மளோட லைஃப் மாறும், ஒரே நாளில் மாறாது. ஏன்னா அது இப்போ மாறலாம், எப்போவும் மாறலாம், எத்தனை நாளைக்கு மாறலாம். நாங்கள் புதுசாக எங்களோட பிஸ்னஸில் வந்து நாங்கள் ஆரம்பித்து கொண்டு, ஏன்னா அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து ஒவ்வொரு பாடம், அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுறதுக்காக நாங்கள் லொஸ் பண்ணி பாடத்தை கற்றுக்கொள்ளல. அதுன்னு ஆனால் உண்மையில் வந்து நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் லொஸ் பண்ணக்குள்ள வந்து நல்ல பாடங்கள் கிடைக்குது. சொல்லுவாங்க, இந்த இலவசமாக படிப்பிச்சால் வந்துட்டு என்ன சொல்கிறது, பாடம் அதில் அருமை விளங்காது. ஆனால் அதே பாடத்தை கொண்டு காசு கொடுத்து படிப்பிக்குள்ளே வந்து அதை நாங்கள் பெருசாக பாவம் பண்ணி சொல்லுவாங்கண்ணே.
நம்ம காசு கொடுத்து படிப்பிக்கல. அதே மாதிரி தான் இந்த சும்மா வந்து ஒரு ஆள் வந்து சொல்ல விளங்காது, நம்ம காசு கொடுத்து விவசாயி இதேக்குள்ளே தான் நமக்கு விளங்கும். இப்படிலாம் வந்து பிரச்சனை நடந்தீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே பெரிய ஒரு மனவேதனைகள், பெரிய கஷ்டமான நிலைமைகள். இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சாலும் இந்த வீடியோ பார்ப்பீங்க, எனக்கு பிடிக்காதவர்களும் என்னை பிடித்தவர்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அது சரி, ஏன் 16 நாள் வீடியோ போட்டவருக்கு என்ன பிரச்சனை, இதை வச்சு ஒரு கண்டனா மாற்றணும் நினைக்கிற ஒரு சிலரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் யாரும் இந்த டிக்டாக்கில் தூக்கி போட்டு ஃபேஸ்புக்கில் தூக்கி போட்டு செஞ்சிடாதீங்க. நான் நேரடியாக பேசாட்டிக்கும் உங்களுக்கு, சரியா? நீங்கள் இந்த வீடியோ யாராவது இப்போ காய்ச்சி போட்டு நக்கலாக போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு ஏசுவன் பெரிய ஒரு பேச்சு வீடியோ இல்லாமல் மறைமுகமாக பேசுவேன், உங்களை எல்லாரையும் தாக்கும். அது ஒரு மனுஷன் வந்து ஒரு பகிரறிஞ்சு காய்ச்சான்னு சொன்னால் நிறைய வகையில் தாக்கும். அந்த ஒரு சாபத்துக்கு வந்து ஒரு தாக்கத்துக்கு வந்து விழாதீங்க. ஏற்கனவே வந்து நாங்கள் பெரிய ஒரு தாக்கத்துக்கு மத்தியிலான் இருக்கோம். சரி, ஓகே, எல்லாத்துலேருந்து மீண்டு வருவோம். பிரச்சனை அடுக்கடுக்காக பிரச்சனையை வந்து சமாளித்து கொண்டு வரோம். பிரச்சனை இல்லை. எங்களுடைய அன்பான எங்களுடைய சப்ஸ்கிரைபர் உறவுகள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த கண்பட்டமாக அந்த இயற்கை அலைகளும் கவிதைகளும் பிரதியமான வீடியம் சமையல் வந்து போய் கொண்டு வந்தேன். உண்மையிலே அதுவும் வந்து கண்பட்டமாக வைத்து எவ்வளோ ரசித்து அந்த வீடியோவில் எடுத்து போட்டான். அதுவரை எனக்கு ஒரு மனக்கவலை. எனக்கு அடுத்த கவலை மக்களே, இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போடலைன்றது வந்து சரியான ஒரு மனவேதனை. உங்களுக்கு இருக்கிற மனவேதனையும் விட பயங்கரமான மனவேதனை எனக்கு இருந்தது. ஏதோ பெருசாக ஒரு விஷயத்த வந்து இழந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைத்தான் அந்த மனசு விட்டு கதைக்கூடிய ஒரு திருப்தி இருந்துச்சு. நான் முழுசாக மனசு விட்டு கதைக்கல, அறுவலை தான் கதைச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பார்த்துட்டு ஆதரவாக கமெண்ட் பண்ணுங்க. யாரும் இந்த திட்டுறமா இது பண்ணுற மாதிரி லூசித்தனமாக இல்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க. பெரிய ஒரு பிரச்சனைலேருந்து நான் மீண்டு வந்திருக்கிறேன். அதுதான் சொல்லியலும். விபத்துன்றது நடக்கும் தான், ஆனால் ஒரு ஒரு விபத்து நடந்து 2 நாள் அடுத்த விபத்து நடக்குன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு சதி திட்டமாக தான் இருக்கு. உண்மையான தம்பி, என்னோட கதை பர்சனலாக கதை கூடிய எல்லார்ட்டையும் நான் நோமலாக சொல்லியிருப்பேன். இது மயில் பறந்தது, அது பறந்தது, இது பறந்தது அப்படிலாம் சொல்லியிருப்பேன். இந்த முன்னுக்கு வந்து அடிபட்டது எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இது நடத்தினவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு சந்தேகங்கள் நிறைய பேரில் வந்தது. நேரடியாக சொன்னவங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவார், நீ நடத்தி பாடுறா ராவல்ஸ் எல்லாம் வந்து சொன்னவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஷேரிங்கை வந்து நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஸ்பெஷல் மட்டும் நான் ஓடுவோம். ஸ்பெஷல் ஓடக்குள்ள வந்து எங்கள்கிட்ட அது வந்து ஒழுங்காக தான் போய் கொண்டு வந்தது, ஒன்றும் நடக்கல. ஷேரிங் எப்போ நாங்கள் ஆரம்பித்தனோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை. புறாவும் மட்டும் படாதீங்க. ஆனால் தோக்கலை, நாங்கள் தோற்று போகல. இதுலேருந்து பாடத்தை கற்றுக்கொண்டதையும் அடுத்த கட்டம் நாங்கள் மீண்டு வரதுக்கான வழியை பார்த்து அடுத்த கட்டம் வந்து எப்படி என்னால் வந்து எப்படி முன்னுக்கு வரையலுமோ அதான் செய்வேன். பெரிய அளவில் நான் லொஸ்டாக கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் அவன் வந்து யூடியூபர் தானே, அவனுக்கிட்ட வந்து காசு இருக்கும், அவன் வந்து உதவி திட்டங்கள் செஞ்சோம், அவன்கிட்ட நல்ல காசு இருக்குன்னு யோசிக்கிறீங்க. என் பேங்க் பேலன்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என் காசு அருமை. இவ்வளோ வாகன மூடு தான். இப்போ 10 லட்சத்துக்கு வாகனம் மூடுனான் மக்களே. 10 லட்சம் வந்து எங்கே காசு இல்லை, நாங்கள் செக் கொடுக்கணும். பெட்ரோல் செட்டுக்கு வந்து நாங்கள் செக் கொடுக்கணும், கராஜுக்கு வந்து நாங்கள் செக் கொடுக்கணும், கராச்சிக்கு காருக்கு வாங்குற மோட்டார்ஸ் அதுக்கு வந்து நாங்கள் செக் கொடுக்கணும், டிரைவர் சம்பளங்கள் கொடுக்கணும், வாகனத்தில் மெயின்டெனன்ஸ் வேறு எல்லாத்தையும் கூட வந்து 1 ரூபா காசு மாதிரி மிஞ்சாது. நான் நிறைய கற்றுக்கொள்ளணும், நிறைய கற்றுக்கொண்டோம். உண்மையிலே வீடியோ காணலன்னு சொல்லிட்டு ஆதரவு விலைங்க நிறைய பேர் கோல் எடுத்து விசாரித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்து வீடியோ கால் போடக்கூடிய பார்க்கும். யாழ்ப்பாணத்துக்கும் போக வேண்டியிருக்கு, கல்யாணத்துக்கு போகணும், 2 நாளைக்கு முந்தையாவது போகணும். எஸ்கே நான் கோவிச்சிடாதீங்க, சில டைம் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வருவோம். இப்படியான பிரச்சனைலாம் வந்து இல்லாட்டி வந்து நின்றுக்கணும், நான் வருவேன். ஒரு 2 நாளைக்கு முந்தைய நான் வருவோம். 10ஆம் தேதி 15ஆம் தேதி கல்யாணம் நாங்கள் பார்த்து வரோம்னா திருமண வாழ்த்துக்களை நாங்கள் முன்கூட்டி சொல்லிக்கொண்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இப்படி பேசுகிறோம். நான் 2 உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.